ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஞ்ச் சம். ஓகே. இதில் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அது சிக்னலில் தான் இருக்கும். ரேஞ்ச் சம்ல என்னன்னாக்கா ஒரு அரே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் இதில் கப்புள் ஆஃப் எலிமெண்ட் கொடுத்துருவாங்க. 0,2 2,5 0,5ங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 0,2னாக்கா இந்த இந்த இண்டெக்ஸ் நமக்கு தெரியும். 0 1 2 3 வரும். ஸ்டார்ட் ஆகும் 0 ஸ்டார்ட் ஆகும் தெரியும். இப்போ இந்த 0,2 ஜீரோலேருந்து 2 வரைக்கும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், -2 + 0 -2. ஓகே, -2 + 0 = -2 நமக்கு தெரியும். அதே மாதிரி -2 + 3 = 1. ஓகே, திஸ் இஸ் த 1. ஓகே, அதே மாதிரி 2 to 5க்கு -1, 0 to 5க்கு -3. ஓகே, ஸோ இது நம்ம பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் எப்படி பண்ண போகிறோம்னாக்கா, இதுமே ப்ரிஃபிக்ஷன் எடுத்திருப்போம். தெரியுமா? ப்ரிஃபிக்ஷன் எடுத்திருப்போம். ப்ரிஃபிக்ஷன் எடுத்துப்போம்னா எல்லாத்தையும் போட்டுரும். முன்னாடி -2, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ளஸ் பண்ணாக்கா -2, அப்போ -2 இந்த 3யோட ப்ளஸ் பண்ணாக்கா -1, திரும்ப இந்த -1 -5 பண்ணாக்கா -4, 3 பண்ணால் 1 வரும், +1, then -4, then -2, then -3. ஓகே, -2 -1 இருந்தால் -3 வந்துடும். ஓகே, இப்படி எடுத்துக்கும் போது இப்படி எடுத்துக்குவோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் 0க்கு நம்ம கொரியை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக முன்னாடி 0ன்னு போட்டுக்கிறேன். இதை ஏன் போட்டால் சொல்கிற மாட்டேன். அது போட்டால் கொரி நம்ம ஈஸியாக போடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், 0,2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2 இருக்குல்ல, 0,2 இருக்குல்ல, இந்த 2ஓட 1 ஆட் பண்ணிக்கிறோம். +3 போட்டு 3 - 0, இதை 0 1 2 3, 1 - 0 என்னது பாருங்க, இது வந்து 0,2. அப்போ 0ஓட இண்டெக்ஸ் 0, 2ஓட இண்டெக்ஸ் என்ன 0 1 2 3, 2ஓட இண்டெக்ஸ் 1. ஓகே, நம்ம 1 மைனஸ், இப்போ நல்லா பாருங்க, 0,2ன்னு போட்டிருக்கனால நம்ம 2ஓட எது ரைட் எலிமெண்ட்டோ அது +1 ஆட் பண்ணிக்கணும். 3ஓட 3 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 2 + 1 3. ஸோ 3ஓட இண்டெக்ஸ் எடுத்துட்டு மைனஸ் இங்கே இந்த 0வை சப்ட்ராக்ட் பண்ணணும். 3ஓட இண்டெக்ஸ் என்ன 0 1 2 3ஓட இண்டெக்ஸ் 1 -0. ஓகே, = 0. அதே மாதிரி அடுத்தது 2,5 இருக்கா, அதில் 5 + 1 6ஓட இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். 0 1 2 3 4 5 6. 6ஓட இண்டெக்ஸ் என்ன -3. -3 மைனஸ் இந்த 2ஓட இண்டெக்ஸ் என்ன 0 1 2 -2. 2ஓட இண்டெக்ஸ் என்னது 0 1 2, 2 -1 -2 தப்பா வருது. 0 1 2 3 4 5 6, 0 1 2 3 4 5 6, -1 2 -5 3 0 -2. ஓகே, இப்போ 2,5னாக்கா நமக்கு என்ன வரணும், ஆக்சுவலி -1 வரணும். அப்போனா 0 1 2 3 4 5 6 3 4 5. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க, -2 -2,2 0 2 தப்பா. ஓகே ஃபைன். ஓகே, என்ன போட்டிருக்கோம், ஓகே ஃபைன், நான் தப்பான சொன்னேன். 2,5 போட்டிருக்கோம். 2,5னாக்கா என்ன பண்ணணும், 2, இங்கே 5ஓட +1 ஆட் பண்ணிக்கணும். 0 1 2 3 4 5 6, 6னா -3. ஓகே, இதோட 2, 2க்கு 2 மைனஸ் பண்ணணும். 0 1 2. ஓகே, இங்கே ஆல்ரெடி -2 இருக்கனால அது ப்ளஸ், அது திரும்ப மைனஸ் பண்ணும்போது +2 ஆயிரும். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் என்ன வரும் 1 வரும். இந்த மைனஸ் ப்ளஸ் இது பண்ணிக்கிட்டோம். ஓகே, அதே மாதிரி தான் 0 இங்கே
நான் திரும்ப முதல்ல சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டுறேன். ஓகே. இப்போ 0, நம்ம ப்ரிஃபிக்ஸ் எடுத்து வச்சுட்டோம். சரியா? இதான் ப்ரிஃபிக்ஸு. இப்போ என்ன பண்ணுறோம்? இண்டெக்ஸு 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம்? 0, 2. 0, 2னாக்க என்னென்ன வரும்? இது 0 இண்டெக்ஸு 1, 0, 1, 2. -2ங்கிறது ஓகே. -2ங்கிறது 2 இண்டெக்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரைட் எலிமெண்ட்டு +1 பண்ணணும். அப்போ 0, 1, 2, 3 இதான் இதான் இந்த தேர்டு தான் தேர்டு -0. ஓகே. இப்போ 1 -0 போட்டோம்னாக்கா என்ன வரும்? -0 போட்டோம்னாக்கா 1 தான் வரும். அதான் ஆன்சர். ஓகே. அதே மாதிரி ரெண்டாவது 2, 5. 2, 5ங்கிறது என்னது? 2, 5னாக்கா ரைட் எலிமெண்ட்டோட +1 ஆட் பண்ணணும். ஓகே. ரைட் எலிமெண்ட் +1 ஆட் பண்ண 6. 0, 1, 2, 3, 4, 5, 6. 6னா -3. -3, மைனஸ் அதோட ரெண்டாவது எலிமெண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 0, 1, 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். +2. ஓகேவா? +2 பண்ணும்போது என்ன வரும் ஆன்சரு? -1ன்னு வரும். ஓகே. அதே மாதிரி 0, 5. அப்போ -3, 0. ஓகே. 5ன்னு ஒன்று ஆட் பண்ணணும். இங்கே 6ஓட இண்டெக்ஸ் என்ன -3 இருக்கு. -3, -0. ஓகே. அப்போ என்ன வருது? -3. ஆன்சர் வந்துருச்சா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கோடிங்கில் போயிடலாம். கோடிங்கில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் முதல்ல கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸ்டார்டிங் void main. ஓகே. அது மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் வேரியபிள் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறது. ப்ரைவேட் ஸ்டாட்டிக் இன்ட் ஆஃப் இது ஏன் கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஏன் கிரியேட் பண்ணுறோம்னாக்கா அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். ப்ரிஃபிக்ஸ். ஓகே. இப்போ இது ஏன் கிரியேட் பண்ணுவாக்கா, ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். லாஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம்? ப்ளஸ் பண்ணி வைக்கணும்னு சம் ப்ரோக்ராம் பார்த்தோம்ல. ஓகே. அந்த அரே கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் தனியாக எடுத்து வச்சு காமனாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா இது 2 மெத்தடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் தனியாக யூஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ கொடுத்துருக்க அரேவே இதில் போட்டுடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? -2, 0, 3. ஓகே. -2, 0, 3. -5, 2, -1. -5, 2, -1. -2, 0, -5, 2, -1. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம்? இந்த ப்ரிஃபிக்ஸில் அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி, அந்த வேரியபிளை இதில் வர மாதிரி. ஓகேவா? அதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டாட்டிக் வாய்டுன்னு வச்சுக்கலாம். என்ன இப்போ மெத்தட் நேம் இனிஷியலைஸ் வைப்போம். இனிஷியலைஸ் parametric into nums. ஓகே. into nums. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இன்புட் இருக்குல்ல, இன்புட்டை நம்ம இது பண்ண போகிறோம். அது முன்னாடி இதை கால் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு இதில் காட்டுதில்ல எப்படி இனிஷியலைஸ் என்ன நம்மளுக்கு இதில் நம்ம வாய்டு தான் போட்டிருக்கோம். அதாவது அப்படியே கால் பண்ணலாம். ஓகே. இப்போ இது என்ன பிரான்ச்? இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை வேலிடேட் பண்ண போகிறோம். இந்த இனிஷியலைசிங் இருக்குல்ல, இதை வேலிடேட் பண்ண போகிறோம். வேலிடேட் இஃப் nums ஈக்குவல் டு இப்படி போடலாமா? இப்போ புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னாக்கா ஆர்குமெண்ட் null exception. ஓகே. null exception not true if null. ஓகே. true if null ஆச்சுன்னா null exception கிரியேட் பண்ணிதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது அப்போ அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வச்சு பண்ணிடுவோம். ப்ரிஃபிக்ஸ். ஓகே. அங்கே மேலே போட்டிருக்கும்போது ப்ரிஃபிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வந்தது ஈக்குவல் டு லென்த்து கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகே. லென்த்து இந்த அரையோட லென்த் வந்துட்டு நம்ம என்ன வரும்? அரையோட லென்த்து எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருந்தோம்ல.
எக்ஸ்ட்ரா ஜீரோன்னு ஆட் பண்ணோம். ஸோ லென்த்து ப்ளஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, நம்ஸ் நியூ இன்ட் ஆஃப் நம் ஸ்டார் லென்த் ப்ளஸ் ஒன். ஓகே, ஏன்னா ப்ளஸ் ஒன்று நம்ம ஆட் பண்ணாக போட்டிருக்கோம். இப்போ இங்கே நிறைய அடிக்குது மை ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இங்கே அண்டர்ஸ்கோர். ஓகே ஃபைன், இது போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபார் லூப்பில் இன்ட் I equal to 0, I num star length I plus plus. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் I plus 1. ஏன் I plus 1 போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் I plus nums of I. ஏன் ப்ரிஃபிக்ஸ் I plus 1 போட்டேன்னாக்கா பாருங்க, இப்போ I ஜீரோன்னு வருதா, ஜீரோனா ஜீரோ ப்ளஸ் ஒன்று என்ன வரும்? ஒன்றுன்னு வரும். ஓகே, ஆல்ரெடி நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஜீரோ தான் நம்ம எதுவுமே கொடுக்காட்டா ஜீரோ, எல்லாத்தையும் ஜீரோ தான் எடுத்துக்கோங்க வேரியபிளில். ஓகே, ஸோ இந்த ஜீரோ ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஒன்று, ப்ரிஃபிக்ஸும் ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஜீரோ ஐன்னு ஜீரோவா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஜீரோவில் ஆல்ரெடி ஜீரோ தான் இருக்குது. ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது? நம்ஸ் ஆஃப் ஜீரோவில் -2 இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்? இது -2 ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு -2 வந்து இதில் ஆட் ஆயிரும். இதில் ரெண்டாவதுல ஒன்றில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்காக -2. அதே மாதிரி அடுத்தது வரும்போது என்ன ஆகும்? I equal to 1 ஆயிரும். 1 இருக்கும்போது இந்த ப்ரிஃபிக்ஸ் 1 + 1 2 ஆயிரும். 2ல் இது என்ன ஆயிரும்? ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 1. 1ங்கிறது என்னது? -2, ஆல்ரெடி -2. ஓகே, இந்த நம்ஸ் ஆஃப் 1, நம்ஸ் ஆஃப் 1ங்கிறது 0. ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் ஆட் ஆயிரும். இதில் 2ல் நம்பர் 2ல் 0 1 2ல் இந்த இடத்துல ஆட் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். புரியல திரும்ப இந்த ப்ரோக்ராம் வர பாருங்க, செக் பண்ணுங்க. திரும்ப இதில் என்ன பண்ண அடுத்தது கன்சோல் டாட் ரைட் லைன் prefix sum array console dot write line string dot join. ஓகே, இதில் டபுள் கோட்ஸ் வராது. ஓகே, அப்புறம் ஒரு லைன் விட்டுக்கலாம். console dot write line. ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணுவோம்? இது என்ன பண்ணியிருக்கோம்? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதை எடுத்து காட்டியிருக்கோம். எடுத்து தான் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம கால் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மெத்தட் எழுதுறோம். ஓகே, இது எப்படி கால் பண்ணுறது? இங்கே கால் பண்ணுவோம். ஓகே, console dot write line $of sum range. அது மெத்தட் சம் ரேஞ்ச் தானே அது. ஓகே, 0,2 போட்டுட்டு ஈக்குவல் டு இங்கே ஒரு மெத்தட் நேம் எழுதணும். நம்ம இங்கே ஒரு மெத்தடை கால் பண்ணணும். ஓகே, மெத்தட் நேம் என்ன எழுதுறதுங்க? அதே சம் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க மெத்தட் நேம். ஓகே, சம் ரேஞ்சுன்னு வச்சுக்கிட்டு ஸ்டாட்டிக் என்ன நமக்கு இன்டிஜர் வெளியே வரணும் இங்கே. ஓகே, ஒவ்வொருத்துக்கும் இன்டிஜர் வரும். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட்டு சம் ரேஞ்ச், இந்த ரெண்டுக்கும் ஒரு இன்டிஜர் வெளியே வரும்ல, அதுதான் போடணும். சம் ரேஞ்ச் இன்ட்டு இந்த வேலை இந்த 0,2 இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டு கம்மா இன்ட்டு ரைட்டு. ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு இங்கே மெத்தட் தான் 0 ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த சம் ரேஞ்சையும் கால் பண்ணலாம். சம் ரேஞ்ச் 0,2. ஓகே, ஓகே ஃபைன். இப்போ இந்த மெத்தட் இங்கே எழுதுவோம். மெத்தட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த வேலிட் இந்த லெஃப்ட் ரைட்டு வேலிடேட் பண்ணலாம். ஓகே, என்னென்ன வேலிடேட் பண்ணணும்? இஃப் லெஃப்ட்டு லெஸ் தென் 0 செக் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது ரைட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தோம்ல அதோட லென்த்
லென்த்தோட லென்த்தான்னு செக் பண்ணி பார்க்குறோம். -11ஓட லென்த்தோட கிரேட்டர் தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் இந்த லெஃப்ட்டு கிரேட்டர் தேன் ரைட்டான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, செக் பண்ணி இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸெப்ஷன் என்ன பண்ணுறோம்? த்ரோ நியூ ஆர்குமெண்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ். ஓகே, அந்த இண்டெக்ஸ் விட்டு தாண்டி போச்சுனாக்கா அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ். நேம் ஆஃப் லெஃப்ட். ஓகே, கமா போட்டு இன்வேலிட் ரேஞ்சு போட்டுருவோம். இன்வேலிட் ரேஞ்ச் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் கொடுத்துருவோம். இன்வேலிட் ரேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம வேல்டு பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ரேஞ்ச் ஸ்பின் இங்கே ஓகே. ஏன் கேர் எடுக்குதுன்னா நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணல, இன்டிஜர் கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ தான் அடுத்த மெயின் ஸ்டெப் இப்போ தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ரிட்டர்ன் போட்டுட்டு மைனஸ் ப்ரிஃபிக்ஸு ரைட்டு, நம்ம சொன்னல ரைட்டு ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிட்டு அதை மைனஸ் பண்ணுறோம். இது மைனஸ் பண்ணுறது ப்ரிஃபிக்ஸு லெஃப்ட்டை மைனஸ் பண்ணுறோம். பண்ணோம்னாக்கா கொஞ்சம் சாப்பிட்டு மைனஸ் லெஃப்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, இப்போ இதை ரன் ஒன்று தான் போட்டிருக்கோமோ, இன்னும் ஒரு 3 தான் ஆட் பண்ணிட்டுருவோம். மூணு கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? 0,2 அப்புறம் 2,5 0,5 2,5 0,5. ஓகே, அதை அப்படியே போட்டுடணும். 0,5 2,5. ஓகே, இப்போ என்ன பண்ண பார்ப்போம். ரன் பண்ணி பார்ப்போம். வரணும் கான்ஸ்டன்ட் ரீட் லைன் போடல. சரி, வராது. என்ன -1 -3 அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போமா? 1 - சூப்பர், வெரி குட். நம்ம அவுட்புட் வந்துச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 0,2லாம் கொடுத்துருக்காங்க. மொதல் ப்ரிஃபிக்ஸ் ஒன்றுனா எடுத்து இங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஒன்றுனா ஆட் பண்ணி வச்சுருக்கோம். 0வை நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இண்டெக்ஸ். எதுக்கான அப்போ தான் நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ண முடியும்ட்டு. 0,2 இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 2ஓட இந்த ரைட் எலிமெண்ட்டோட ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ண 3 வரும். அப்போ இண்டெக்ஸு 3 மைனஸ் இண்டெக்ஸ் 0. இண்டெக்ஸ் 0 1 2 3 3 இண்டெக்ஸ் 1 0 இண்டெக்ஸ் 0. ஸோ இந்த 1. அதே மாதிரி 2,5ல 5 + 1 6ஓட இண்டெக்ஸ் -2 6ஓட இண்டெக்ஸ் -3. ஓகே, இந்த 2ஓட இண்டெக்ஸ் 0 -2 -2 × -2 +2 ஆயிரும். ஸோ -1. அதே மாதிரி 0,5ங்கிறது 6th இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். -1, -1,0 0ங்கிறது 0 தான் இருக்குது. ஸோ -3, -0 -3. ஸோ அவுட்புட் இஸ் கம். ஓகே, அவுட்புட் இஸ் கரெக்டாக வருது. ஓகே, பை. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.